வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். அதாவது ஒரு பாடத்துக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது முன்னாடி போட்டிருந்தோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ பார்க்காத நபர்கள் பார்த்துங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு கட் ஆஃப், அதுக்கப்புறம் பாட வாரியாக கட் ஆஃப் அப்படின்றது நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படின்ற தகவல் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பாட வாரியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக இந்தந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ, அதாவது எந்த சப்ஜெக்டில் இந்த பாடத்தில் இவ்வளோ வேணும் அப்படின்றத தாண்டி ஜஸ்ட்டு ஜென்ரலாக எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கும், நம்ம சேஃபான இடத்துல இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற விதமாக இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ ஜென்ரல் கேட்டகிரியில் போட்டி போடுற கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம கொடுக்கறதுல +5 மதிப்பெண்கள் அல்லது -5 மதிப்பெண்கள் அப்படின்னு போகிறதுக்கு கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் சொல்லிடுறோம். ஏன்னா 100% சரியாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுல பெரிய டவுட். ஏன்னா அந்தளவுக்கு சரியாக சொல்ல முடியாது. ஒரு 5 மதிப்பெண்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகிரியில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னா, முதல்ல அந்த கட் ஆஃபில் 150 மதிப்பெண்களுக்கு தாங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வராது. 150க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ 150க்கு தான் நம்ம இப்போ கட் ஆஃப் மார்க்கும் சொல்கிறோம், தமிழையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ 150க்கு நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் நம்ம இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற நபர்கள் 105+ இந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதில் ஜென்ரலில் விமன் கேண்டிடேட்டு, பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகும். அல்லது டிசபிள்டு கேட்டகிரியில் வரேன், கேட்டகிரி 1, 2, 3, 4ல் வருது அப்படின்னா எலிஜிபிள் மார்க் எடுத்திங்கனாலே போதும். ஸோ இதுதான் ஜென்ரல் கேட்டகிரிக்கானது. பிஎஸ்டிஎம்னா 5 மார்க்கு, விமன்னா ஒரு 5 மார்க்கு, இல்லை கேட்டகிரி 1, 2, 3, 4னால் எலிஜிபிள் மார்க் எடுத்தால் போதும். பிசி அப்படின்னா 90+, அதிலிருந்து 95+ இந்த ரேஞ்சில் வரும். 95+ 90 to 95 இந்த ரேஞ்சில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இப்போ விமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகும். ஸோ விமனில் நான் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 5 மதிப்பெண்கள் அப்படின்றது கம்மியாகும். கேட்டகரி 1, 2, 3, 4ல் வரீங்க அப்படின்னா எலிஜிபிள் மார்க்கு தான். ஸோ எல்லா கேட்டகரியிலையுமே 1, 2, 3, 4ல் வர்ற கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிள் மார்க் அது மட்டுமே போதுமான ஒன்றா இருக்கும். அதை தாண்டி நீங்கள் மார்க் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா இதுலேயுமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் சரி, எல்லா கேட்டகரியிலையுமே சரி, உங்களுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் அது போதுமான ஒன்றா இருக்கும். அதை பார்த்துங்க. அடுத்து எம்பிசி. ஸோ எம்பிசி கேட்டகரியில் ஆவரேஜாக 90+ அப்படின்றது நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் உமன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகும். ப்ளஸ் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. சேம் முதல்ல சொன்ன மாதிரி தான் மீதி இருக்கிற எல்லாருக்கும். கேட்டகரி 1, 2, 3, 4னால் கட் ஆஃப் மார்க்கு எலிஜிபிள் மார்க் இருந்தாலே போதும். அதுக்கடுத்து பிசியில் முஸ்லீம். பிசி முஸ்லீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85 மதிப்பெண்கள்
அப்படின்றது இருந்தால் போதும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி 85 மார்க் அப்படின்றது போதுமான ஒன்றா இருக்கும். இதிலையே விமன் அப்படின்னா 10 மார்க் கம்மியாகுங்க. 75 மார்க் எடுத்தாலே போதும். எலிஜிபிள் மார்க் அப்படின்றது வந்தாலே போதும். பிஎஸ்சிஎம்க்கும் சேம் எலிஜிபிள் மார்க் வந்தாலே போதும் அப்படின்ற ரேஞ்சில் வரும். அடுத்து வந்துட்டு எஸ்சி கேட்டகிரி. எஸ்சி கேட்டகிரியில் நார்மலாக போட்டி போடுற கேண்டிடேட்னால் 80+, 85+ இந்த ரேஞ்சில் வரும். உமன் கேண்டிடேட் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னால் ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகும். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு கேட்டகிரி 1, 2, 3, 4னால் எலிஜிபிள் மார்க் அப்படின்றது வரும். எஸ்சிஏ கேட்டகிரி அப்படின்னா 80+ மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். இதில் உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மதிப்பெண்கள் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 75+ மார்க் இருந்துச்சு அப்படின்னா போதும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஜென்ரலாக சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து எவ்வளோ மார்க் வரணும் அப்படின்ற தகவல் கொடுப்போம். இப்போ ஜென்ரலாக 75 மார்க் இருந்தால் போதும். இதில் உமனோ அல்லது பிஎஸ்சிஎம்மோ இருக்குது அப்படின்னா டிசபிள்டு கேட்டகிரி அந்த மாதிரியெல்லாம் வரீங்க அப்படின்னா 5லேருந்து 10 மார்க் கம்மியாகும். இதுதான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது. எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய பொதுவான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னா 99% சரியாக வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நீங்கள் இந்த ரேஞ்சில் மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னாலே போதும். நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அதுவும் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். இந்த கட் ஆஃப் மார்க் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு வேலை அப்படின்றது எளிமையாக கிடைக்கும். ஏன் கட் ஆஃப் மார்க் குறையும் அப்படிங்கிறதுக்கான 2 முக்கிய காரணம். தேர்வு கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கடினம், மிக 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 கடினம். இது முதல் காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ். ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே இதில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ தேர்வினுடைய கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறைவாகத்தான் வரும். நிறைய பேர் இன்ஸ்டியூஷனோட விளம்பரத்துக்காக எல்லோரும் 140, 150, 150க்கு 50 எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையே கிடையாது. அதுக்கான ப்ரூஃபும் யாருக்கிட்டேயும் கிடையாது. அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்ம சொன்ன இந்த ரேஞ்சில் தான் வரும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு 1% கூட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.